நடைவெட்டி சின்னத்தில் நிற்கிறாங்க. என்ன காரணத்துக்காக நிற்கிறது நமக்கு தெரியும். பல நூற்றாண்டு காலமாக நம்ம அரசியலில் எல்லா விஷயத்துலையுமே பின்னோக்கு போட்டிருக்கு. எந்த விஷயத்துலையுமே நம்ம எந்த கோரிக்கையும் நமக்கு நிறைவேறல. இப்போ ஏதோ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நம்ம ஒரு சரியான தீர்வு தரும் இந்த கட்சிகள் நம்ம பார்த்தோம். அது அவங்க செய்யவே இல்லை. செய்யறதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபடலை. அதனால முயற்சியாக நம்ம நின்று நம்முடைய வாக்கு வங்கியை காட்டலை. இதில் இவ்வளோ மக்கள் இருக்கும். அந்த மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குது. இப்போ திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 தொகுதி இருக்குது. எல்லா தொகுதியிலும் குறைஞ்ச ஓட்டு 26லேருந்து 30 ரோடு வச்சு அப்போ அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ன செஞ்சிருக்கணும், ஒரு தொகுதியாவது நம்ம யாதவ பிரதிநிதிகளுக்கு அந்த கட்சியோட ஆனால் அப்படி கொடுப்பாங்கன்னு இவ்வளோ காலமாக எதிர்பார்த்தா எதுவுமே நடக்கலை. அப்போ சொல்லுவாங்க அழுத பிள்ளை தான் பால் குடிக்க நம்ம சில கிராமத்தில் சொல்கிற மாதிரி நமக்கான உரிமைக்காக நம்ம இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அவங்களுடைய கல்வி எல்லாத்தையும் முன்னுரிமை வேணும்னா அரசியல் அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். இன்னைக்கு எல்லா சமூகங்களும் முன்னோக்கி போயிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த அரசியலில் இந்த நெல்லை மாவட்டத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கும். அப்போ அதெல்லாம் வேங்கணும்னா நம்மளுடைய வாக்கு வங்கியை காட்டணும். நமக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. அரசு வந்து எடுக்கிறத விட நம்மளே நம்ம கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு தரங்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு ஓட்டையும் 17ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய நடைவண்டி சின்னத்திற்கு நீங்கள் தர்றதன் மூலமாக திருநெல்வேலியில் இவ்வளோ யாதவ சமுதாய மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு தொகுதியை ஒதுக்கணுங்கிற எண்ணத்துக்கு அவங்க வருவாங்க. இதெல்லாம் வந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்பட முடியும். நம்மள ஒருவர் வந்து மேலே ஒரு பதவிக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கான தேவைகளை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம யாரையோ ஒரு ஆளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் மாறணும்னா இந்த வாக்கு வங்கியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உங்கள் எல்லார் கையில தான் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. இந்த வாய்ப்பை 500க்கும் 1000க்கும் வித்துறாம நம்ம சமுதாயத்தோட நலன் கருதி நீங்க எல்லாரும் அந்த நடைவண்டி சின்னத்துல வரிசை நம்பர் 17 இருக்கக்கூடிய மிஷின்ல ஃபர்ஸ்ட், அது 2வது இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நடைவண்டி சின்னத்தில் தந்து நம்ம வீட்டு பிள்ளை நம்ம கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் நம்ம சமுதாயத்தோட ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நம்ம கூட வந்து இந்த சமுதாயத்துக்காக தன்னால் முடியாட்டா கூட அந்த களத்தில் நின்று போராடி நீதியை பெற்று தரக்கூடிய ஒரு வலிமை உள்ள பிள்ளையாக தான் நம்ம குற்றத்துறையாக பார்க்குறோம். அவங்களுக்கு நம்ம எல்லாரும் அங்கீகாரம் கொடுக்கணும். வரக்கூடிய ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வாக்கை சரியான முறையில் செலுத்தி, யாதவர்கள்லாம் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, சொன்ன மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் காட்டியிருக்காங்க. அடுத்த சட்டமன்றத்தில் இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்க தேவையை நிறைவேற்றி தரணுங்கிறத அரசுக்கு அழுத்தமாக பதிவு செய்யணும். அதற்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அம்மனோட துறையால எல்லாரோட ஒத்துழைப்புல எல்லாரும் சேர்ந்து இந்த வாய்ப்பை கொடுக்கணும். வெற்றியின் சின்னம் நடைவண்டி, வெற்றியின் சின்னம் நடைவண்டி, வெற்றியின் சின்னம் நடைவண்டி. அது நீங்க தான் சொல்லுங்க. ஆமா, அதுல 2 விஷயம் இருக்கும். 2 விஷயம் தான். முதல் நீங்க ரொம்ப 17 நம்பர் 2வது பெட்டியில முதல் சின்னத்தை பார்த்துட்டு அதுல போட்டிருக்கு நடைவண்டி சின்னம் முதல்ல இருக்கும். அதை பார்த்து நடைவண்டி எல்லாரும் தெரியும். நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அந்த வண்டியில தான் பழகும். நீங்க தலைவர் சொன்ன மாதிரி அரசியல் நம்ம பழக போறோம். அதுக்கு இந்த நடைவண்டியை நமக்கு சின்னமா கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் நல்லா பயன்படுத்தணும். நன்றி.